என் உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தில் நியூ இயர் கொண்டாடலாமா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இஸ்லாமிக் கிட்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஸ்லாத்தில் நியூ இயர் கொண்டாட்டம். ஆங்கில புத்தாண்டு என்பது இயேசுவின் பிறந்த நாளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. இதனால் புத்தாண்டு கிறிஸ்துவர்களின் மத பண்டிகைகளில் ஒன்றாக அமைந்துள்ளது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த நாளில் எப்போது பிறந்தார்கள் என்பதற்கோ அவர்களுக்கு எப்போது விருத்த சேதனம் செய்யப்பட்டது என்பதற்கோ எந்த ஆதாரமும் இல்லை. ஒரு சமூகத்தினருக்கு ஒப்பாக நடப்பவர் அவர்களை சேர்ந்தவர் ஆவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். நூல் அபுதாவுத். மேலும் புத்தாண்டு கொண்டாட்டம் அறிவுக்கு மாற்றமான செயலாகும். புதிய ஆண்டு துவங்குவதால் இனிப்பு வழங்கி கொண்டாடும் அளவிற்கு அதில் என்ன மகிழ்ச்சி இருக்கிறது? முஸ்லிம் அவர்களுக்கு என்ன நன்மை இருக்கிறது? நமது வாழ்நாளில் ஒரு வருடம் குறைந்து விட்டது என்ற கவலைப்படும் தகவல்தான் அதனுள் அடங்கியுள்ளது. இதில் என்ன கொடுமை என்றால், இன்னும் பல முஸ்லிம்கள் ஆண்டின் துவக்கம் சந்தோஷமாக இருந்தால்தான் அந்த ஆண்டு முழுவதும் சந்தோஷமாக இருக்கலாம் என்ற மூட நம்பிக்கையே இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு அடிப்படையாகும். இஸ்லாம் நமக்கு 2 நாட்களையே கொண்டாட்டத்திற்கான நாட்களாக ஆக்கியுள்ளது. தேவையற்ற கொண்டாட்டங்களை இஸ்லாம் தடை செய்கிறது. மதீனாவாசிகள் எந்த ஒரு அடிப்படையும் இன்றி 2 நாட்களை கொண்டாட்டத்திற்கான நாட்களாக கருதி வந்தார்கள். இதை கைவிட்டுவிட்டு நோன்பு பெருநாள் மற்றும் ஹஜ் பெருநாள் ஆகிய 2 மட்டுமே பெருநாளாக ஆக்கிக்கொள்ளுமாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டார்கள். இதை அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தார்கள். மதீனத்து மக்களுக்கு 2 நாட்கள் பெருநாட்களாக இருந்தன. அதில் அவர்கள் விளையாடுவார்கள். இந்த 2 நாட்களும் என்ன சிறப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அறியாமை காலத்தில் நாங்கள் அந்த 2 நாட்களிலும் விளையாடுவோம் என்று மக்கள் கூறினார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்விரண்டையும் பதிலாக உங்களுக்கு தந்திருக்கிறான். அவை ஹஜ் பெருநாளும் நோன்பு பெருநாளும் ஆகும் என்று கூறினார்கள். நூல் அபுதாவுத். புத்தாண்டு என்ற மேலை நாட்டு கலாச்சாரமும் நம் நாட்டின் ஊடுருவியதால் தான் வந்த விளைவுகள். அன்றைய நள்ளிரவில் விபச்சாரமும் மதுவும் தலைவிரித்து ஆடுகின்றது. ஆண்களும் பெண்களும் ஒழுக்கம் கெட்டு நடக்கின்ற கேவலமும் இந்நாளில் அரங்கேறுகிறது. வானவெடிகள் என்ற பெயரில் பல்லாயிரக்கணக்கான ரூபாய்கள் நாசமாக்கப்படுகின்றன. இவ்வளவு அனாச்சாரங்களும் புத்தாண்டு என்ற பெயரிலேயே நடக்கின்றன. எனவே புத்தாண்டு கொண்டாட்டத்தை நாம் புறக்கணிக்க வேண்டும். புத்தாண்டு கொண்டாட்டம் மார்க்கத்திற்கு மாற்றமான காரியம் என்பதாகும். புத்தாண்டிற்கான வாழ்த்துகள் சொல்வதும் கூடாது. புத்தாண்டு வாழ்த்துகள் கூறுவதால் புத்தாண்டை நாம் ஆதரித்ததாக ஆகிவிடும். ஆகவே ஆங்கில புத்தாண்டிற்குத்தானே மார்க்கத்தில் தடை. நாம் முஹர்ரம் முதல் நாளை இஸ்லாமிய அடிப்படையில் இஸ்லாமிய புத்தாண்டாக கொண்டாடலாம் என்று தவறாக விளங்கி கொண்டு முஹர்ரம் மாதம் முதல் பிறை அன்று புத்தாண்டு வாழ்த்துகள் கூறும் வழக்கமும் சில முஸ்லிம்களிடம் உள்ளது. மேற்கூறப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் இஸ்லாமிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று சொல்வதும் அதை கொண்டாடுவதும் தவறாகும். மேலும் இது போன்ற ஹதீஸ்களுக்கும் துஆக்களுக்கும் தகவல்களுக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் எங்களுக்காக துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.